ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादिदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवाचादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. So slow class எல்லாரையும் வரவேற்கிறோம். Welcome everyone for this slow class. So how we are going to do is, I will decide one line, okay, you have to repeat. தமிழில் நான் சொல்லிடுறேன். ஒரு லைன் நான் சொல்லுவேன், அதை வந்து 4 முறை ரிப்பீட் பண்ணும். ஓகே, இப்போ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சொன்னேன்னா அதை ஒருத்தர் வந்து 4 விட்டு ரிப்பீட் பண்ணும். இப்போ வந்து இந்த ஸ்லோகம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், பிற ஸ்லோகங்களாம் பின்னால் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒருத்தர் ரிப்பீட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொருத்தர் சமவேதா யுட்சவா அதை 4 தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி. இப்படி ஒரு லைனை 4 லைன்லையும் ரிப்பீட் பண்ண பிறகு எல்லாருமே ஒரு தடவை நம்ம ரிசைட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். மனப்பாடம் கரெக்டு. சில பேர் படிக்க முடியாது, எல்லாரையும் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது, அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை, இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம பேஸ்ட் அந்த ரிக்வஸ்ட் வீக்லி ட்வைஸாக கூட ஆக்கிக்கலாம். டெய்லி கிடையாது, இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ் தான் வச்சுருக்கோம். டியூஸ்டே. ஆமாம், ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு தேவைப்படுது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அதோட அர்த்தங்கள் வந்து பின்னால் பிரபுபாதத்தை கொடுத்ததை நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். ஸோ அதனால அதான் இந்த நோக்கம் ஆக்சுவலாக. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க வச்சு நீங்கள் வந்து இப்போ ஒரு லைன் வந்து 4 தடவை சொல்லணும். ஓகே, இப்போ நான் சொல்கிற லைனை இப்போ நான் உடனே ஸ்லோவை ஃபுல்லாக படிச்சிடுறேன், கேளுங்க. धृतराष्ट्रवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समभेता युत्सवः मामका पाण्डवा चैव किमकुर्वद सञ्चया. ஓகே, இதுதான் அந்த ஸ்லோகம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் வந்து ஒரு தடவை நான் சொல்லும்போது 4 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ண ஃபர்ஸ்ட் லைனா. धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे धर्मक्षेत्र कुरुक्षेत्र धर्मक्षेत्र कुरुक्षेत्र धर्मक्षेत्र कुरुक्षेत्र. தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். பிருந்தா மாதாஜி நீங்கள் அடுத்த லைன் படிக்கிறேன். சமவேதா யுத்சவஹ. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சமவேதா யுத்சவஹ. युत्सवः समवेद युत्सवः युत्सवः समवेद युत्सवः समवेद युत्सवः समवेद युत्सवः समवेद युत्सवः. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஓகே, போதும். 4 தடவை டைம் இருக்காது எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹரிகிருஷ்ணன் பிரபு நீங்கள் தான் அடுத்தது. 3வது லைனு. மாமகா பாண்டவ சைவ. மாமகா பாண்டவ சைவ மாமகா பாண்டவ சைவ மாமகா பாண்டவ சைவ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. வெரி நைஸ், வெரி நைஸ். கலாவதி மாதாஜி நீங்கள் அடுத்தது லாஸ்ட் லைனு. கிம் அகுர்வத சஞ்சயா. अकुर्वद संजय किम अकुर्वद संजय किम अकुर्वद संजय किम अकुर्वद संजय. ஓ, தேங்க்யூ மாதாஜி. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு படிச்சிடுறேன், அது எல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, எல்லாருமே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே திருதராஷ்டிரன் வந்து கேட்குறார். என்ன கேட்குறார்? மிகப்பெரிய யுத்தம், மகாபாரத யுத்தம்.
இதில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ஒரு சைடு இருக்காங்க, கௌரவர்கள் ஒரு சைடு இருக்காங்க, பெரிய பெரிய சேனைகள்லாம் இருக்குது. இப்போ வந்து திருதராஷ்டிரனே கேட்குறாரு. சஞ்சயன் வந்து அதை வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி அப்பயே வீடியோவில் அந்த நெஞ்சிலேயே அவர் பார்க்குறாரு. ஓகே, இதயத்திலே அவருக்கு தெரியுது. அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, என்னுடைய பசங்களும் பாண்டவர்களுடைய பசங்களும் இந்த மாதிரி தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரன்ற தர்மக்ஷேத்திரத்தில் கூடின பிறகு என்ன பண்ணுறாங்க, சண்டை போடணும் போன பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. சாப்பிட பந்தியில் உட்கார்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்ட மாதிரி. ஓகே, பந்தியில் உட்கார்ந்த பிறகு சாப்பிட தான் செய்வாங்க இல்லையா, சண்டை போட வந்து சண்டை தான் போடுவாங்க. திருதராஷ்டிரனுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, மனதை மாற்றி சண்டையை நிப்பாட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இந்த மாதிரி தர்மக்ஷேத்திரத்தில் யுத்தம் நடந்தால் நிச்சயமாக தர்மம் தான் வெல்லும் அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தேகம் வரும், எப்படியாவது அவர் வந்து இதை வந்து நம்ம யுத்தத்தை நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, இதுதான் அவருடைய இதுதான் அந்த ஸ்லோகத்தை அர்த்தம். இப்போ நான் ஒரு தடவை படிக்கிறேன், இப்போ நம்ம லைனில் எல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவா சைவ கிமகுர்வத சஞ்சயா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒருத்தராக வரிசையாக வந்துடலாம். யாருக்காவது தெரியலனா நான் படிப்பேன், திருப்பி நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஈஸ்வரி மேடம் நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவः மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சயா. வெரி நைஸ் மாதாஜி, நல்லா வந்துச்சு உங்களுக்கு, தேங்க்யூ. ஆறுமுகம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆறுமுகம் பிரபு உங்களால் படிக்க முடியுமா? ஆறுமுகம் தனபால். ஓகே, அவர் சைலண்ட். மலைவாசன் பிரபு. ஓகே, ஹரிகிருஷ்ணன் பிரபு படிங்க. ஹரிகிருஷ்ணன் பிரபு. उवास धर्म क्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पांडवा शैव किम अकुर्वेद संजया. किम अकुर्वत संचया. ओके, थैंक यू प्रभु. हरे कृष्णा. एल्लर्षि माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पाण्डवस्सैव किमकुर्वत संजय. किमकुर्वत संजय. हरे कृष्णा. हरे कृष्णा. मलेवास प्रभु जॉइन मीटिंग படிங்க, நீங்க படிங்க. हरे कृष्णा प्रभु. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पांडवा सैव किम अकुर्वत संजया. ओके, थैंक यू प्रभु. कलावती माताजी. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पाण्डवश्चैव किम अकुर्वत संजया. ओके, थैंक यू माताजी. आறுமுகம் प्रभु படிங்க प्रभु. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पांडवा सैव किम अकुर्वत संजया. संजया, वेरी नाइस, थैंक यू प्रभु. ओके, मीनाक्षी आறுமுகம். हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पांडव चैव किम अकुर्वत संजया. वेरी नाइस, थैंक यू माताजी. जय श्री माता, जय श्री सदाशिवम. पढ़ेंगे. हरे कृष्णा माता. हरे कृष्णा प्रभु जी. पढ़ेंगे माताजी. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पाण्डवा चैव किमकुर्वत संजया. ओके, थैंक यू माताजी. हरे कृष्णा. किम अकुर्वत संजया. किमकुर्वत संजय. ओके, वेरी नाइस. இப்போ பார்த்திப நாராயண் படிங்க பிரபு. प्रतिभा. प्रतिभा. ओके, सारी माता. படிங்க माताजी. राष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुत्सवः मामका पाण्डवाश्चैव किम अकुर्वत संजया. थैंक यू, वेरी नाइस. ओके,
ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு மனசில் பதிஞ்சிச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்கு போன பிறகு திருப்பி நம்ம இதை ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட்டு ஸ்லோகம். இப்போ நம்ம 2வது அத்தியாயம் போயிடலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் 2வது அத்தியாயத்தில் இருக்குது. ஒரு டவுட், இப்ப நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் மட்டும் கவர் பண்றோமா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கவர் பண்ணலாம், அப்புறம் நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். ஓகே, எதாவது விட்டோமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் கவர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்லோகம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து படிச்சா நல்லா இருக்கும். ஓகே, படிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இப்போ வந்து நம்ம நீங்களே படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு அந்த மொழிபெயர்ப்பு படிச்சிருங்க. 1.1 மொழிபெயர்ப்பு. திருதராஷ்டிரர் கூறினார், புண்ணிய யாத்திரை தலமான குருட்சேத்திரத்தில் போர் புரிய விருப்பம் கொண்டு ஒன்று கூடிய பிறகு என் மகன்களும் பாண்டுவின் புதல்வரும் என்ன செய்தனர் சஞ்சயனே? தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஸோ வந்து இப்போ நான் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். எது மொழிபெயர்ப்பு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம 2வது அத்தியாயம்ல முக்கியமான ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். இருங்க, இங்கே போ. 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். நம்ம 7வது ஸ்லோகம் பார்க்கலாம்னு நினச்சோம், பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அடுத்து கொஞ்சம் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கு எடுத்து போகலாம். இப்போ 2வதுல 13 2.13. ஓகே, 2.13. ஓகே, ஈஸ்வரி ஜெயஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க அதே மாதிரி. தேஹினோ அஸ்மின் யதா தேஹே தேஹினோ அஸ்மின் யதா தேஹே தேஹினோ அஸ்மின் யதா தேஹே தேஹினோ அஸ்மின் யதா தேஹோ தேஹினோ அஸ்மின் யதா தேஹே தேஹே. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஆறுமுகம் பிரபு அடுத்த இது படிங்க. கௌமாரம் யவ்வனம் ஜரா ஜரா கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தே. 2வது லைன் 4 படிங்க. 2வது லைன் 4 படிங்க. இன்னும் 2 படிச்சிருங்க. கௌமாரம் யவ்வனம் ஜரா கௌமாரம் யவ்வனம் ஜரா. தேங்க்யூ ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி 3வது லைன் படிங்க. 3வது லைனு ததா தேஹாந்தர பிராப்திர் ததா தேஹாந்தர பிராப்திர் ததா தேஹாந்தர பிராப்திர் ததா தேஹாந்தர பிராப்திர் ததா தேஹாந்தர பிராப்திர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரிகிருஷ்ணன் பிரபு 4வது லைன் படிங்க. தீரஸ்தத்ர ந முஹியதி தத்ர ந முஹ்யதி தத்ர ந முஹ்யதி தத்ர ந முஹ்யதி தத்ர ந முஹ்யதி. ஹரே கிருஷ்ணா. ஸோ தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேஹாந்தரா பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹியதி. ஸோ எப்படி வந்து ஒரு கட்டுண்ட ஆன்மா வந்து கண்டினியூஸாக ஒரு உடலில் மாற்றங்கள் நடக்குது, எப்படி ஒரு குழந்தை பருவத்திலேருந்து யவன பருவத்துக்கு வந்து வயதான காலத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்துருக்கு, அதே மாதிரி இறப்பின் போது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகுது. ஓகே, இதை பார்த்து ஒரு சோபர் பர்சன் தீரா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், இதை வந்து அவருடைய புத்தி வந்து பேதலிக்காது. ஓகே, இதுதான் பேஸ் ஆக்சுவலாக பகவத்கீதையில். ஒரு மனிதனுக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் என்றால், விலங்குக்கு வந்து தான் உடல் இல்லை அப்படிங்கிறது தெரியாது, ஒரு மனிதனுக்கு தெரியணும் தான் ஆன்மா உடல் இல்லைங்கிறது. அது எப்படி தான் தெரியும்? ஆன்மீக கல்வி மூலமாக தான் தெரியும். இந்த ஆன்மீக கல்வியோட பேசிக்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் பகவத்கீதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல். பகவானுடைய வாயிலிருந்து வர முக்கியமான சொற்கள். இப்போ வந்து நம்ம ஒரு வட்டம் இதை நான் படிச்சிடுறேன். இதே மாதிரி என்ன பண்ணால் ஒருத்தராக கூப்பிட்றேன், நீங்கள் படிக்கலாம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேஹாந்தரா பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹியதி. ஆர்வம் படிங்க பிரபு. தேஹினா அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தே
தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந மோகயதே. அதோட அர்த்தம் படிச்சிருங்க அப்படியே அதில். ஓகே. ஆ தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஜெயஸ்ரீ மாதாஜி, ஜெயஸ்ரீ சதாசிவ மாதாஜி, இங்கே படிங்க. ஓகே, மீட்டில் இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேஹினிஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் சரா ததா தேஹத்ர ப்ராப்தி தீரஸ் தத்ர ந முஹ்யதி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஓகே மாதாஜி. ஹரி கிருஷ்ணன் பிரபு. தேகினோ யதா தேகா கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிரவೃತ್ತಿ தத்ர ந முஹியதி. முஹியதி. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, அடுத்தது இவ மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்எஸ்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத் தத்ர ந முஹ்யதி. ஓகே, உடல் பெற்ற ஆத்மா சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகின்றது. தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. தன்னை உணர்ந்து தேங்க்யூ மேடம். தன்னை உணர்ந்த ஆத்மா இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. இந்த அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இதை கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வரும்போது இந்த இந்த சொற்களை நினைவிச்சுக்கணும். அதனால தான் பகவத்கீதை வந்து மெமரைஸ் பண்ணுறோம். அந்த சொற்கள் நினைவுக்கு வரணும். யாராவது ஒருத்தர் நெருங்கிய உறவினர் இறந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய மனதுக்கு நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும். ஓகே, இப்போ ஜெயஸ்ரீ மாதாஜி வந்துட்டிங்களா? ஜெயஸ்ரீ சதாசிவ மாதாஜி. ஓகே, கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா மாதாஜி. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி ஆறுமுக மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேஹினோ அஸ்மின் யதா தேஹி கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. ஹரே கிருஷ்ணா. பிரதீபா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரதீபா மாதாஜி. ஓகே ஓகே, எல்லாம் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு லைன் முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோகம் போகலாம். நம்ம அடுத்ததுமே ரொம்ப இம்பார்ட்டன். பட்பட்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபுபாதனுடைய வாழ்நாளில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன பண்ணிப்பார், அவருடைய ரியலைசேஷனை வந்து பர்பட்டில் எழுதியிருக்கார். இப்போ 2.14 2.14. ஓகே. மாத்ரா ஸ்பஷ்டாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். குந்தியின் மகனே, எப்படி வந்து இந்த இன்பத் துன்பங்கள் வந்து மாறி மாறி வருதோ, அதே மாதிரி எப்படி வந்து இந்த வின்டரும் சம்மரும் மாறி மாறி வருதோ, குளிர்காலமும் வெயில் காலமும், இது எல்லாமே நம்மளுடைய பர்செப்ஷன்லாம் வருது. இதை வந்து நம்ம பொறுத்துக்க கற்றுக்கணும். திதிக் சக்ஷம பாரதம், பொறுமையாக இருக்க கற்றுக்கணும்னு சொல்லி இவர் கிருஷ்ணர் வந்து சொல்லிக் கொடுக்குறார். அது வந்து திதிக் சக்ஷ்வா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது வந்து ப்ரோப்பர் வந்து டீட்டெயிலாக பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கலாம். மாத்ரா ஸ்பஷ்டாஸ்து கௌந்தேயா படிக்கவா பிரபு? படிங்க மேடம், 4 டைம் படிங்க. மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய, மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய. தேங்க்யூ மேடம். ஆறுமுகம் பிரபு, அடுத்த லைனு. சீதா உஷ்ண சுக துக்கதா. மியூட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்துடணும். ஆறுமுகம் தனபாலன் பிரபு, மியூட்டில் இருக்கீங்க பிரபு. ஓகே, அவர் மியூட் எடுக்க முடியல. ஓகே, பிருந்தா மாதாஜி, அடுத்த லைனு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சீதா உஷ்ண சுக துக்க. சீதோ உஷ்ண சுக துக்கதா. சீதோ உஷ்ண சுக துக்கதா. சீதோ உஷ்ண சுக துக்கதா. சீதோ உஷ்ண சுக துக்கதா. துக்கதா. ஓகே ஓகே. இப்போ அடுத்த லைனு படிங்க பிரபு. நீங்கள் ஆறுமுகம் பிரபு படிங்க. அடுத்த லைனு ஆகமா படிங்க. ஆகமா பாயினோ நித்யாஸ். ஆகமா பாயினோ நித்யாஸ். ஆகமா பாயினோ நித்யாஸ். ஆகமா பாயினோ நித்யாஸ். ஓகே, அது வீட்டில் போட்டுக்கோங்க. ஆகமா அப்பாயினும் அனித்யாஸ். அந்த ஒரு இது வச்சுருக்கா பார்த்தீங்களா? ஆமாம், அனித்யாஸ். ஓகே, நித்தியம் இல்லாதது. இந்த இதெல்லாம் தோண்டி தோண்டி மறையக்கூடியது. ஆகமானா தோன்றும், அப்பாயினா மறைகிறது, அனித்தியம்னா பெர்மனன்ட் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மீனிங் சொல்றீங்களா இந்த ஸ்லோகத்துக்கு? இந்த ஸ்லோகம் மீனிங் இப்போ பார்த்தோமே. இப்போ ஏன்னா எப்படி வந்து இப்போ மீனிங் படிக்கலாம், தமிழில் படிக்கலாம். இப்போ 4 லைன் படிங்க, அப்படியே நீங்கள் மீனிங் படிச்சிடலாம். தாம் திதிக்ஷ பாரதா. 4 டைம் படிங்க. திதிக்ஷஸ்வ பாரதா, தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. ஓகே, இப்போ இந்த அர்த்தம் படிச்சிருங்க. தமிழில் வச்சுருந்தீங்க படிங்க. டிரான்ஸ்லேஷன் தமிழ்லையா? இங்கிலீஷ் வச்சா படிங்க. எதில் வச்சா படிங்க, எதுனாலும் ஓகே. பிரதீபா மாதாஜி படிங்க. Kunti, the non-permanent appearance of happiness and distress and their disappearance in due courses are like the appearance and disappearance of winter and summer season. They arise from sense perception. Oh, Sion of Bharata, and one must learn to tolerate them without being disturbed. தமிழில் படிங்க. ஆர்வம் பிரபு, தமிழில் படிங்க பிரபு. குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவது போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரத தோன்றதே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். ஸோ இதை பொறுத்து கொள்ள கற்றுக்க சொல்கிறார். ஓகே, எப்படி நமக்கு ஹாப்பினஸ் வந்தாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, அதால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம சம்மர் சீசன் வின்டர் சீசன் வந்தாலுமே தண்ணி வந்து அதே தண்ணி தான் இருந்தாலும் சில சமயம் அந்த ஸ்கின்னுக்கு வந்து எதமாக இருக்குது, சில சமயம் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இல்லை. நம்ம வந்து கஷ்டப்படுறோம், சுடு தண்ணி வேணுன்றோம் இல்லையா, இல்லைன்னா குளிர்ந்த வாட்டர் வேணுன்றோம். ஸோ இது எல்லாமே சென்ஸ் பர்செப்ஷன் தான்ற. ஓகே, அதனால் நம்ம இதை பொறுத்துக்க கற்றுக்கணும். அப்படின்னா இது எப்படி நம்ம பொறுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் தான் பொறுத்துக்க முடியும். நம்ம இந்த உடல் நினச்சா பொறுத்துக்க முடியாது. அதுக்கு தான் அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ப்ராக்டிக்கலாக நம்ம இதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்கிற மூலமாக மாத்திரம்தான் நான் உடலில்லை, இந்த மாதிரி இன்ப துன்பங்களுடைய அந்த இன்பமான ரொம்ப மேலே போகிறது, ஹையாக ரொம்ப அப்படி மகிழ்ந்து அதை எடுத்துக்கிறது. அப்படி எடுத்தாலுமே டேஞ்சர் தான். அப்போ வந்து துன்பம் வரும்போது ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவாங்க. ஓகே, இப்படி இல்லாமல் நடு நிலைமையில் இருந்து தான் ஃபைட் பண்ண முடியுது அர்ஜுனால் இல்லையா. அதுக்கு தான் அந்த அர்ஜுனருக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கார். குருச்சேத்திரத்தை வந்து தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவர் வந்து வதம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். ஸோ இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு போய் பண்ணதுனால இதை பொறுத்துக்கிட்டதுனால தான் அவரால் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்தாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகத்தில் சத்சங்கமோ
அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்கிறது மூலமாக மாத்திரம்தான் நான் உடல் இல்லை ஆன்மாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது நமக்கு புரிய வரும். ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். நமக்கு இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். அதோடு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த இதை நம்ம முடிச்சுக்கலாம். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஸ்லோகம் பார்க்கலாம். ஓகே, இந்த 2.17 அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்தும் அர்ஹதி. ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு 4 தடவை படிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பம் படிங்க. அவிநாசி து தத்வித்தி அவிநாசி து தத்வித்தி அவிநாசி து தத்வித்தி அவிநாசி து தத்வித்தி. ஓகே, இப்போ அடுத்த லைனு ஈஸ்வர ஜெயசங்கர் படிங்க. ஏன சர்வம் இதம் ததம் ஏன சர்வம் இதம் ததம் ஏன சர்வம் இதம் ததம் ஏன சர்வம் இதம் ததம் ஏன சர்வம் இதம் ததம். ஓகே, ஹரிகிருஷ்ணன் பிரபு 3வது லைன் படிங்க. விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய. நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க ஹரிகிருஷ்ணன் பிரபு. ஓகே, மியூட் எடுக்க முடியல அவங்களால, பரவாயில்ல. பிருந்தா மாதாஜி நீங்கள் ட்ரை பண்ண முடியுமா? அது 3வது லைன் கொஞ்சம் கஷ்டம். விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய. படிங்க மாதாஜி. விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய. ஓகே, இல்லர்சி மாதாஜி. அவ்யயஸ்யாஸ்ய. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இல்லர்சி மாதாஜி 4வது லைன் படிங்க. ந கஷ்சித் கர்தும் அர்ஹதி. ந கஸ்ஸித் கர்தும் அர்ஹதி. ந கஸ்ஸித் கர்தும் கர்மம் அர்ஹதி. கர்தும் ந கஷ்சித் கர்தும் அர்ஹதி. கரெக்ட். நோட் படிங்க. ந கஸ்ஸித் கர்தும் அர்ஹதி. ந கஸ்ஸித் கர்தும் அர்ஹதி. ந கஸ்ஸித் கர்தும் அர்ஹதி. ஓகே, லைன் இது படிச்சுங்க, டிரான்ஸ்லேஷன் படிச்சுங்க தமிழ்ல. ஓகே. உடல் முழுவதும் பரவி இருப்பது அழிவற்றதென்று அறிவாய். அழிவற்றதான ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. That which pervades the entire body you should know to be indestructible. No one is able to destroy that imperishable soul. அதாவது ஆன்மா வந்து இருக்கிற அறிகுறியே வந்து உணர்வு தான். இந்த உடலில் எந்த இடத்துல பிஞ்ச் பண்ணாலும் நமக்கு வலி தெரியுது இல்லையா, வலிக்குதுல்ல, அதுதான் அது அறிகுறி. என்டையர் பாடி இட் இஸ் பெர்வேடிங். ஓகே, அந்த உணர்வை அழிக்க முடியாது. ஓகே, அதனால் இந்த சோலையை யாரும் அழிக்க முடியாது. எதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, அர்ஜுனன் வந்து நிறைய பேரை வந்து அந்த யுத்தத்தில் கொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அவங்களுடைய உடல் வந்து அவங்க கிடையாது, அவங்களுடைய ஆன்மா வேறு, உடல் வேறு. உடல் அழியறதுனால அவங்க வந்து அழிய போகிறதில்ல. உணர்வு தான் இந்த ஆன்மாவுடைய அறிகுறி. ஓகே, கிருஷ்ணா, அதனால தான் கிருஷ்ண உணர்வாக நம்ம அதை மாற்றினா ஹையஸ்ட் உணர்வுக்கு போயிடலாம். மரத்துக்கு உணர்வு கம்மி, அதோட உணர்வு வந்து விலங்குகளுக்கு இருக்குது. விலங்குகளை விட ரொம்ப பேஸ் கிளாஸ் மனிதன், பழங்குடி இனத்தரெலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சில பேர் மனிதர்களே சாப்பிடுவோம், அந்த மாதிரி அதோட கொஞ்சம் ஹையர் கிளாஸ், கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்ச மனிதன், மாடர்ன் மேன். அதுக்கு மேலே வர்ணாசிரம தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க. அதுக்கு மேலே பிராமின்ஸ், அதாவது வேதங்கள் படித்தவர் ஒருத்தர். அதுக்கு வேதங்கள் படித்தவங்க மேலே வேதங்களுடைய பொருளை அறிஞ்சவருக்கு. அது வேதங்களுடைய பொருள் அறிந்தவங்களுக்கு மேலே உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு வைஷ்ணவருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி மந்திரங்கள் பகவானுடைய ஹோலி நேம்ஸை சொல்கிறவங்களுக்கு வந்து அதோட உணர்ச்சி அதிகம்ன்றாங்க. ஓகே, அதனால் இந்த உணர்வுக்கு ஏற்ற அப்படி தான் ஒருத்தருக்கு வந்து அந்த மரியாதை வழங்கப்படுது. இப்போ ஒரு நாய் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் லைட்லாம் இருக்குது, அது கிராஸ் பண்ணா யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இதே ஒருத்தர் காரில் போகும்போது மனிதர்கள் கிராஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது உணர்வுக்கு ஏற்ற அப்படி தான் நமக்கு என்னது கிடையாது, வசதியும் கிடைக்குது, நமக்கு அந்த மாதிரி மரியாதையும் உண்டு. வசதி எப்படி,
நாய்களுக்கு வந்து நல்லா ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் இது பண்ண மாட்டாங்க, ஈட்டிங் மேட்டிங் ஸ்லீப்பிங் டிஃபெண்டிங். மனிதர்கள் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, நிறைய நாகரிகமான வசதிகள் அதெல்லாம் இருக்குது இல்லையா. இது உணர்ச்சிக்கு ஏற்ற இன்னும் ஹெவன்லி பிளான்ஸ் பண்ணி இன்னும் அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி மேலே போக போக வசதிகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் இந்த ஸ்லோகம். இந்த உணர்ச்சி வந்து உடல் முழுதும் வியாபிச்சிருக்கு. ஸோ அதுதான் அந்த அறிகுறி, இந்த சோலுடைய அறிகுறி. இப்போ ஒரு எல்லாரும் ஒரு படிச்சிடலாம், அதோடு முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு நான் அந்த ஸ்லோகம் படிச்சிடறேன். அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்தும் அர்ஹதி. ஆரம்பம் படிங்க ஃபர்ஸ்ட். அவிநாசி தோ தத் வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்தும் அர்ஹதி. ஹரே கிருஷ்ண. பிருந்தா மாதாஜி. हरे कृष्ण ஹரே கிருஷ்ண. अविनाशी तो तद्विद्धि येन सर्वं इदं ततं विनाशम् अव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. அவ்யயஸ்யாஸ்ய, அவ்யயஸ்யாஸ்ய தேர்ட் லைனில் யாஸ்ய. ஓகே, அவ்யயஸ்ய அஸ்ய, அது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவாங்க. அவ்யயஸ்ய அஸ்ய அது சேர்த்து வரும்போது அவ்யயஸ்ய அஸ்யன்னு வரும். ஓகே, தேங்க்யூ. மலைவாசன் பிரபு. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्ण प्रभु. अविनाशी तु तत्विति येन सर्वं इदं ततं विनाशम् अव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. हरे कृष्णा प्रभु. ओके, हरे कृष्ण. वेललक्ष्मी माताजी. हरे कृष्ण. हरे कृष्ण. अविनाशिदो तद्वित्तेन सर्वमिदं तदं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. हरे कृष्ण. தேங்க்யூ மாதாஜி. உடல் முழுவதும் பரவி இருப்பது அழிவற்றதென்று அறிவாய். அழிவற்றதான ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. எவரும் இல்லை, ஆத்மா கொல்ல முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. மீனாட்சி ஆறுமுகம் மாதாஜி. அவிநாசி தூ தத்விதி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி. ஹரே கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணன் பிரபு. ஓகே, மியூட்ல இருக்கீங்க பிரபு. ஹரி கிருஷ்ணன் பிரபு. ஓகே, ஜெயஸ்ரீ சதாசிவம் மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. எஸ். படிங்க. अविनाश्यु तत्विति ज्ञान सर्वम् इदं ततं विनाशम् अव्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. ओके, हरे कृष्ण. कलावती माताजी. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. अविनाशी दूदत्वित्ति येन सर्वम् इदं तदं विनाशम् अव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हसि. हरे कृष्ण. थैंक यू माताजी. हरे कृष्ण. प्रतिभा படிக்கல, நீங்க படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. हरे कृष्ण. अविनाशी तद्वित्ति येन सर्वम् इदं तदं विनाशम् अव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. हरे कृष्ण. थैंक यू. प्रतिभा माताजी, यहाँ படிங்க माताजी. अविनाशी तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशम् अव्ययस्यास्य न कश्चित् कर्तुम् अर्हति. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். 4 ஸ்லோ நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அப்படி அடுத்த வாரமும் பார்க்கலாம், 4 ஸ்லோவாக பார்க்கலாம். நமக்கு அப்போ இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படுதா, இடையில ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட். இப்படி போனால் நம்ம முக்கியமான 108 ஸ்லோகமும் முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கடுத்து திருப்பி இருக்கிற ஸ்லோகமும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வாஞ்சாகல்பத்ரபஸ்ய கிருபா சிந்துபேவச்ச பதிதானாं பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. वैष्णवयो नमो नमः. हरे कृष्ण. थैंक यू वेरी मच. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. மறந்த ஸ்லோகம் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கலாம் பிரபு இதுல. थैंक यू. हरे करेक्ट. हरे कृष्ण प्रभु, वेरी इंटरेस्टिंग. थैंक यू. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माता जी.